Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது English section. So, English sectionல வந்துட்டு இந்த particular இது வந்துட்டு உங்களுக்கு banking or insurance இல்ல எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஷனை வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு கொஷனை வந்துட்டு டைம் கம்மியா வந்து அட்டென்ட் பண்ணலாம், என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி எல்லாமே இந்த செஷன் இருக்கும். ஸோ யூல் ஹேவ் மீனிங்ஸ் ஆஃப் சர்டன் வேர்ட்ஸ், எப்படி கிராமர் வந்துட்டு அப்ரோச் பண்ணலான்ற ரூல்ஸ் கூட நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் ஈவன் நோட்ஸ், அதாவது நோட்ஸ் எடுங்க அப்படின்னும் பொழுது ஏதாச்சும் புதுசா ஒரு வேர்ட் நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு தெரியலன்னும் பொழுது யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அது இல்லாம எரர் ஸ்பாட்டிங்லாம் பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது புது ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை எக்ஸாம்பிளோட எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எப்படி அப்ரோச் பண்றோம், வெறும் ரூல் மட்டும் போட்டிருக்கலாம், பட் அந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் சில எக்ஸெப்ஷன்ஸ் கேஸ்ல வந்து அந்த ரூல் இல்லாம வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ரூல் எழுதும் பொழுது தெரியலன்னும் பொழுது அதை எக்ஸாம்பிளோட எழுதிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் நீங்க மார்க் டெஸ்ட் ஏதாவது போடும்பொழுது யூ கேன் டூ இட். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், அப்போ போய் தேடிட்டு இருக்க வேணான்றதுக்காக இந்த ஒரு டிப் கூட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஓகேயா? ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ட்ஸ் செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் கமா கொடுத்துருக்கலாம், ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்கலாம், பட் தட் கேனாட் பி அன் எண்டிங் ஆர் லைக் ஒரு எண்ட் இல்லாத ஸ்டேட்மெண்ட்டை யூ கேனாட் ப்ரிடிக்ட். ஓகே, சம்டைம்ஸ். ஓகே, சில டைம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து அப்பர் கேஸ்ல எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எடுக்க முடியாதுல. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் பண்றதுக்கு இருக்கும் சிச்சுவேஷன். சரியா? ஸோ அது இல்லாம கிராமர் ரூல்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரியே சில சென்டென்ஸ் இருக்கும், பட் கிராமட்டிக்கல் மீனிங் இல்லாம நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வைக்கிற அந்த ட்விஸ்டா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், பேர் பண்ணும் பொழுது இமீடியட்டா அந்த கிராமர் ரூல்ல பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை டு ரீட் த பர்டிகுலர் சென்டென்ஸ், அதுக்கப்புறமா வந்து நீங்க ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் கொடுத்து நடுவுல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும், அப்பதான் இதை நீங்க ஆட் ஆன் பண்ண முடியும். ஸோ பி cannot be an introductory. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, in revenge, Raina mounted a bloody campaign against. Okay, so against something. So Q cannot be a concluding sentence. So against something, you need a noun. Okay, so against ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q cannot be the ending sentence. வேற எதுவும் நமக்கு கொடுக்கல. ஓகேயா? ஓகே, so let's continue. அப்போ revenge வந்து mounted a bloody campaign against someone. So against யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். against state officials சொல்லலாமா, because you need a noun. state officials and politicians ன்னு சொல்ல முடியும். அப்போ Qக்கு அப்புறம் நமக்கு P வருது அப்படின்னும் பொழுது you have it here and you have it here. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ எஸ்ல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ we'll read it. The mafia killed Falcon, his wife and 3 bodyguards in a massive bomb explosion in 1992. சரியா? ஸோ இது வந்து எஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். where Borsellino and 5 bodyguards died in another blast 2 months later. So இதுவும் ஒரு blast பத்தி தான் சொல்லியிருக்காங்க. This is also about it. ஓகேயா? சரி, ஸோ இப்போ இது ரெண்டும் சொன்ன பிறகு in revenge ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி சென்டென்ஸ் இருக்கு. when you apply this, just try. in revenge, Raina mounted a bloody campaign against the state officials and politicians when Italy's Supreme Court confirmed the sentences. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இவங்கள வந்து ஐ மீன் அவங்கள டெத்துக்கு சென்டென்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க வந்து கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்போ பண்ணதுக்கு இந்த மாஃபியா killed Falcon, his wife, 3 bodyguards பண்ணிருக்காங்க massive bomb blastல in 1992. so அதுக்கு Borsellino and 5 bodyguards died and another blast 2 months later இதுவும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. where option 2 is the correct answer. ஓகேயா? so first caseல நம்ம எலிமினேட் பண்ணி கண்டுபிடிங்க, இல்லாட்டி இந்த மாதிரி பேர் பண்ண பிறகு எது வரும்ன்றத பார்த்து சொல்ல முடியும். சரியா? so next question. Okay, so next one. So many industries including motor vehicles, household furnishing, comma. So இங்க வந்து இங்க ஒரு கமா இருக்கு, அடுத்து மென்ஷன் பண்ணும்போது இன்னொரு கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ற மாதிரி சென்டென்சஸ் கமா ரிலேட் ஆகலாம், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு நீங்க இந்த இடத்துல ஒரு இதே மாதிரி ஒரு நவுன் போடுற மாதிரி கூட நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்னு பொழுது இட் கேனாட் பி அன் இன்ட்ரோடக்டரி. முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஐட்டமோ ஒரு பர்சனையோ நீங்க இண்டிகேட் பண்ணி பேசும்பொழுது தான் இந்த தேட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ கியூல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பா கியூல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆர் நேச்சுரல் ஃபைபர்ஸ்னும் பொழுது ஆருக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர் அதுக்கு இருக்கணும். அப்போ ஆர் கூட நமக்கு இன்ட்ரோடக்டரியா இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் போட்டோகிராஃபி, கமா.
ஓகே, ஸோ இதை வந்து எதோட நம்ம ரிலேட் பண்ண முடியும், இங்கே போட முடியுமான்னு பாருங்க. ஓகே, ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ஃபர்னிஷிங், cosmetics and photography use flocking, a process that involves attaching millions of synthetic. Okay, so it is like flocking நம்மோது எல்லாம் ஒண்ணா சேர்றத சொல்லுவோம்ல, flock ஆகுதுன்னு சொல்லிட்டு. So P and S is the like pair where இது மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூ ஹேவ் ஃபில்லர்ஸ் இயர். ஸோ ஃபில்லர்ஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்பவுமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் யோசிச்சுட்டே தான் நம்ம இந்த விஷயத்த பண்ணோம். ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ மோர் தென் அ மந்த். ஓகே, ஸோ மோர் தென் அ மந்த் அப்படின்னும் பொழுது ஒரு டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு மேல into President Joe Biden's term, election officials and voting rights advocates still have not. Okay, so haven't contraction என்னது, இதை எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா it is have not. So have is what perfect tenseல நமக்கு இருக்கு. அப்போ இங்க வந்து fullyன்னு சொல்லியிருக்கிறது it is a adverb which is given. அப்போ obviously இங்க என்ன வரணும், V3 தான் நமக்கு வரணும். அப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ல V3ல ஃபிஃப்த் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்போ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ fully assist the election, he won last fall. ஓகே, புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிராமர் நமக்கு நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் தருவா நம்ம இருந்துக்கிறது நல்லது. அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் மில்லியன்ஸ் ஆஃப் voters with limited English dash don't get the support they need to cast their ballots. ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வாட், ஸோ இங்கிலீஷ் இஸ் அ adjective. Okay, so அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்க முடியும், so limited English what, noun தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? so with this a preposition where இங்க limited English something has to be there, don't get support. so அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு support கிடைக்கல, so they need to cast their ballots. okay, so ஓட்டு போடுற அந்த இது சொல்லுவாங்கல்ல, so அததான் இங்க ballots ன்னு சொல்றாங்க. so இங்க noun நமக்கு என்ன இருக்கு, இது என்னது, inexperience போது it is a V2 or V3 form verb ன்னு சொல்லலாமா. V1 ல கொடுத்திருக்காங்க blocked is V2 or V3, இதையும் V2 யூஸ் பண்ணலாம். அப்போ நவுன்னு சொன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, which is proficiency. அப்போ லிமிட்டட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி பத்தி பேசுறாங்க. இந்த ப்ரொஃபிஷியன்சியை நம்ம வேற இடத்துல எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நீங்க எழுதுறீங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டேட்ஸ் scramble to shift to voting by mail and with fewer polling places that the I'm sorry, and blank the pandemic. Okay, so places. So what has to come, amid, providing, surrounded, among, and survive. Okay, so இங்க வந்து ஒரு பிரச்சனை மத்தியில இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. so ஒரு பர்சனுக்கு மத்தியில அப்படின்னும் பொழுது among these people நம்ம சொல்லலாம். ஓகே, so ஒரு situation where இந்த pandemic situation பேசும்பொழுது it is what, so polling places amid the pandemic. so it's a ஒரு டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை. சரியா? so அதனால நம்ம amid யூஸ் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, so next one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, okay, so they've given a word where in the word வந்து இந்த particular sentenceல நமக்கு பொருந்துமா இல்லையான்றதா பார்க்க போறோம். so இதோட மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா evokes அப்படின்னா to summon something or to bring forth things. ஓகேயா? சரி, so ஒரு விஷயத்தை you're trying to bring forth. okay, so making it to happen கூட நம்ம சொல்லலாம். சரி, so அப்ப எந்த சென்டென்ஸ் போட முடியும், that smell always evokes memories of my old school. okay, so இந்த ஸ்மெல் பார்க்கும்பொழுது it is like எனக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம், ஓல்ட் மெமரிஸ். அப்போ ஏ ஆப்ஷன் இஸ் பாசிபிள். அப்போ ஏ ஆப்ஷன் பாசிபிள்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதை எதை செக் பண்ணலாம், இப்போ நீங்க சி செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி வரல அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். இப்போ பி செக் பண்ணாலுமே இது ஏ அண்ட் பி மட்டும் வருதுன்னா யூ ஹாவ் டு செக் ஈவன் சி பிகாஸ் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், சி நம்ம செக் பண்ணலாம். இன் இஸ் 20 years working for the company, Joe Pearson made an evocable impression on it. okay, evocable impression is what, bring forth ன்ற இத சொல்றோம். so evocable is a adjective. சரியா? so ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்ன்றது இங்க கொடுக்கிற எக்ஸ்பிரஷனோட you cannot link it. okay, so அப்ப C option is not
possible. It is not an expression. It is something that you bring. Okay, so ஒரு விஷயத்தை வந்து ரிமைண்ட் பண்ணுது. ஓகே, கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்லுவோம். ஸோ அப்போ சி ஆப்ஷன் வராது. சி ஆப்ஷன் வராதுன்னா ஆப்வியஸா நம்ம கையில இருக்கிறது ஏ அண்ட் பி மட்டும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்ல இப்படிதான் நம்ம டைம் சேவ் பண்ணோம். இப்போ வந்து பியும் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீ கண்டிஷனிங் வித் பிரைட் லைட் evokes a productive response against the light damage in the rat retina. Okay, so it is like ஒரு bright light வந்து evoke பண்ணுது. It is bringing forth something. இது வந்து கொண்டு வருது. என்னது? protective response againன்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? next one. So next one is complexities. Okay, so complexity அப்படின்னும் போது வெறும் complex அப்படின்னா verb-ஆ யூஸ் பண்ணலாமா? complexity அப்படின்னும் பொழுது நீங்க நவுனா யூஸ் பண்ண முடியும், which is a plural form. What does this mean? ஒரு confusion பத்தி பேசுறாங்கன்னு சொல்லலாமா? So complex ஒரு problem, கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னும் பொழுது, ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது இது எல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். there are a lot of complexities surrounding this issue. ஸோ இந்த பிரச்சனையை சுத்தி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஏ பாசிபிள். அப்போ ஏ பாசிபிள்னா நமக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ இது பாருங்க எது செக் பண்ணா வந்து ஈஸியா இருக்கும்ட்டு. ஸோ யூ ஹாவ் டு செக் சி. ஸோ சி பாசிபிள் இல்லை அப்படின்னும் பொழுது பியும் நம்ம செக் பண்ணோம், பிகாஸ் ஏ இஸ் அலோன். ஸோ பி பண்ணிட்டே நம்ம சிக்கு போகலாம். த ஆடட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் நியூ எக்யூப்மெண்ட் ஆட்ஸ் அ ஃபர்தர் கண்டினியூல் ட்ரைனிங் பர்டன் ஆன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆடடா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் நியூ எக்யூப்மெண்ட் ஆட்ஸ் அ ஃபர்தர் கண்டினியூல் ட்ரைனிங் பர்டன். ஓகே, ஸோ பர்டன்னா பிரச்சனையை ரிலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஆன் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ இங்க ஏ அண்ட் பி இஸ் பாசிபிள் அண்ட் யூ ஹாவ் டு செக் ஈவன் C. Okay, so C பார்க்கலாம். He was in the middle of a ramified genealogical. Okay, genealogical. What does this mean? ஒரு செப்பரேட்டா ஒரு hereditary related network இருக்கு, complexing him to many families within the French nobility. So complexing ன்னு சொல்றாங்க. இங்க வந்து they are talking about some separate ஒரு hereditary பத்தி பேசிட்டு இருக்காங்க. So does this make any sense? He was in the middle of something அப்படின்னு சொல்றாங்க. middle of a separate hereditary network. Okay, so network பத்தி பேசியிருக்காங்க, இங்க ப்ராப்ளம் பத்தி இருக்கு. ஸோ இங்க சி இஸ் நாட் பாசிபிள், வேர் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே எக்ஸாக்டா நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. ஸோ நெகட்டிவ் ஆன வைப் அந்த சென்டென்ஸ்லேயே நமக்கு இருக்கனால அந்த ஆப்ஷன் நம்ம போட முடியும். ஓகே, ஸோ தேர் டாக்கிங் அபவுட் நாபிலிட்டி. ஸோ அது வந்து பாசிட்டிவிட்டியை சொல்றதுக்கு நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உள்ள வந்திருக்கோம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்பவுமே நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ அதுல புது வேர்ட்ஸ் இருக்குன்னா அதோட மீனிங் கூட நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஸோ லெட்ஸ் ரீட் இட். இங்க வந்து நீங்க ஒரு கரண்ட் அஃபேரா கூட வந்து ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க, பிகாஸ் இந்த டாடா சன்ஸ் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க, டாடா குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய போகுது. ஸோ அதனால யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் அண்ட் ரீட் வித் மீ. சேம் இன்டர்பிரிட்டேஷன் தான் நீங்களும் பண்றீங்களா ஃபார் தட் பர்டிகுலர் பேராகிராஃப்ன்றது இங்க உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகும். சரியா? ஸோ அப்போ எக்ஸாம்ல நம்ம ரீட் பண்ணும்பொழுது இப்படிதான் புரிஞ்சுக்கிறோமா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட யூ கேன் லேர்ன். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ டாடா சன்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் டு மேக் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் at Air India that would cut cost and streamline operations to better position the career in competitive skies. Okay, so என்ன மீன் பண்றாங்க? டாடா சன்ஸ் வந்து it is what it is doing, it is sweeping changes. so பக்காவா வந்து என்ன பண்ணுது, ஃபுல்லா தொடச்சி சேஞ்ச் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் வுட் கட் த காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன். ஸ்ட்ரீம்லைன் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒழுக்கமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஸ்ட்ரீம்லைன் கூட வெக்காப்ல நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஸோ ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கணும் போது யூ வில் ஸ்ட்ரீம்லைன் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தே ஆர் ஸ்ட்ரீம்லைனிங் த ஆப்ரேஷன்ஸ், அதை ஒழுங்கு ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். டு பெட்டர் பொசிஷன் எதுக்கு? காம்படிட்டிவ் ஸ்கைஸ்ல அவங்க வந்துட்டு எப்படி இருக்கணும்னு பாக்குறது. ஸோ எந்த கம்பெனி? டாடா சன்ஸ். ஏன்னா இந்த கம்பெனி ரிலேட் பண்ணி பேசினாங்கன்னா யூ ஹாவ் டு நோட் த கம்பெனி நேம்ஸ். இயர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க, நம்பர்ஸ் இருக்கா பாருங்க, இல்ல வேற ஏதாவது கம்பெனியும் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்றத நம்ம பார்த்துட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ல இந்த விஷயங்கள் தான் நோட் பண்ணணும். சரியா? A new set of directors would take charge of the Air India board once the ownership of the carrier is transferred to Tata Sons by the government. Okay, ஸோ இப்போ வந்து இந்த ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது ஏர் இந்தியா என்ன பண்ணும்? ஏர் இந்தியா போர்டு வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆஃப் த கெரியர் இஸ் transferred to Tata Sons. ஓகேயா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூ செட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல,
ஓகே. ஸோ இவங்க வந்து தே ஹேவ் டு டேக் சார்ஜ்னு சொல்றாங்க. எதுக்கு தே ஹேவ் டு டேக் சார்ஜ் ஆஃப் இந்த ஏர் இந்தியா. ஸோ இந்த ஏர் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து டாடா சன்ஸ் வாங்கும் பொழுது தே ஹேவ் டு டேக் த ஓனர்ஷிப்ன்றதை பத்தி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது. ஓகேயா? ஓகே. ஸோ த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் த Tata Group would also look to install new leadership in Air India. So அப்ப வாங்கின பிறகு புது லீடர்ஷிப்ஸ் கொண்டு வருவாங்க, refinance its expensive debt and renegotiate high cost vendor கான்ட்ராக்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் இருக்கும்போது நிறைய கான்ட்ராக்ட்ஸ் அவங்க போட்டிருந்திருக்கலாம், சரியா? பட் இவங்க கைக்கு வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா ஒரு லீடர்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. திருப்பி ரீஃபினான்ஸ் பண்றது சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்க டெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க. கடன், டெட் இஸ் நத்திங் பட் கடன். ஸோ அது எல்லாமே வந்து பணம் கொடுத்து க்ளோஸ் பண்றதோ இல்லாட்டி ரீநெகோஷியேட் பண்ணுவாங்க. இப்போ ஹை காஸ்ட் வெண்டார் கான்ட்ராக்ட்ஸ், அப்போ பெரிய ஆட்கள் கிட்ட வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து போடுறதுக்கு அதை வந்துட்டு ரீநெகோஷியேட் திருப்பி பேசி அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ரீஃபர்பிஷ் ஓல்ட் ஏர்கிராஃப்ட். ஓகேயா? ஸோ திருப்பியும் ஒரு விஷயத்த வந்துட்டு ரினியூ பண்றோம். ஓகேயா? ஸோ புதுப்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ரீஃபர்பிஷ் பண்றாங்க ஓல்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அமாங் த அதர் மூவ்ஸ். ஸோ இது நம்ம கைக்கு வந்தோம்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இட் வில் ஃபர்தர் டேப் the capabilities and insights of other operating companies. What do you mean by insights? Intuitions. உள்ள இருக்கிற ஒரு அந்த ஃபீல் என்ன கொண்டு வருதோ அந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க, சரியா? Okay, so insights of other operating companies like TCS and Taj SATs to overall Air India's existing operating model and cost structure. So இது ரெண்டும் வந்து அதுக்கு அந்த கரெக்டான ஆப்ரேட்டிங் கம்பெனிஸோட இதை வந்து கொண்டு வருதுன்னு சொல்றாங்க, எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் மாடல். ஓகே, சரி. ஸோ டிட் யூ நோ தட் டிசிஎஸ் ரன்ஸ் த ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மோஸ்ட் நேஷனல் கேரியர்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் இந்தியாஸ்? இந்தியாவை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாமே டிசிஎஸ் தான் வந்துட்டு அவங்களோட ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆஸ் த டாடா குரூப் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு once the deal is concluded, TCS would step into manage the A to Z of Air India's IT and digital operations. So once இது கையில வந்த பிறகு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா TCS வந்து என்ன பண்ணும், would step into manage the A to Z யுமே இது மேனேஜ் பண்ண உட்காந்துரும் இந்த ஏர் இந்தியாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரியா? ஸோ ஏர் இந்தியாஸ் ஐடி அண்ட் டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸ் இதுதான் ரொம்ப ஸ்பெசிபிக். ஓகேயா? ஸோ எதை வந்து பண்றாங்க, ஏர் இந்தியாஸோட ஐடி அண்ட் டிஜிட்டல் ஆப்ரேஷன். ஸோ திஸ் would improve ஏர் இந்தியாஸ் efficiency and reduce the operational and maintenance cost. So இதெல்லாம் அவங்க பண்றாங்கன்னா எஃபிஷியன்சியா இருக்கிறதையும் மெயின்டெனன்ஸ் காஸ்டையும் இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, because they are going to perform effectively. So அதான் விஷயம். So TCS is the technology partner for Vistara, a joint venture between Tata Sons and Singapore Airlines. Okay, இந்த Vistara அப்படின்றது என்னது? It is a joint venture of Tata Groupக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரான ஒரு கம்பெனின்னு சொல்றாங்க. ஸோ டிசிஎஸ் இஸ் த டெக்னாலஜி பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உள்ள இருக்க கொஸ்டின் நமக்கு இந்த அப்ரிவேஷன்ஸ்ல வரலாம். ஓகே, ஸோ டிசிஎஸ் ரிலேட் பண்ணி வரலாம், இல்லை இந்த விஸ்ட்ரா ஜாயிண்ட் எதோட வந்து சேர்ந்துருக்கு, எது சேர்ந்து இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இட் ஆல்சோ மேனேஜஸ் த ஐடி அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், த வேர்ல்ட்ஸ் செகண்ட் பெஸ்ட் கெரியர். ஓகேயா? ஸோ இங்க கேரியர். ஓகே, ஸோ இது ஃபுல்லா கெரியர்னு சொல்லியிருப்பேன், கேரியர். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட இதையும் வந்து டோட்டலா பாத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிசிஎஸ் டெக்னாலஜி பார்ட்னரா இருக்குல்ல, அப்ப அந்த இட்டுன்னு சொல்றது அதுதான். ஸோ அது வந்து இதையுமே மேனேஜ் பண்ணிக்கோன்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, சரி. ஸோ அப்போ டாடா சன்ஸ் would hire a new CEO of Air India as part of makeover plans for the carrier, said a different person. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு புது சிஇஓ வந்து ஏர் இந்தியா வந்து வச்சிருக்கணும், a part of makeover plans பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் அந்த suggestion சொல்லியிருக்காங்க. So additionally, Saurabh Agarwal and his finance team from Tata Sons would have to fix the commercial problems at Air India by refinancing costly debt, reducing lease liabilities and re-establishing vendor contracts. So இது நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம், லைக் டெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த மூணு விஷயங்களையும் இந்த கமர்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும். கமர்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் வர வைக்கணும். ஓகே, ஸோ வர விடாம பண்ற பிரச்சனைகளா கிரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மூணு விஷயத்தை இங்க கோட் பண்ணிருக்காங்க. ஸோ சான்சஸ் ஆர் high that a foreign national will be
selected to lead Air India. Okay, so ஒரு foreign national தான் வந்து Air India lead பண்றதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ Chandra, referring to Tata Sons chairman, knows many airline CEOs and their senior leadership on a one-on-one basis. So said the second person. Okay, so இங்க ஆல்ரெடி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் பேசியிருக்காங்க. இங்க அடுத்ததா ஒருத்தர் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திரான்றவங்க வந்து மெனி ஏர்லைன் சிஇஓஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு, சிடி லீடர்ஷிப்பா இருந்திருக்காரு அப்படின்றத பத்தி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் சந்திரசேகரன் became Tata Sons chairman, he was the CEO of TCS, which has an envious airline client roster. Okay, so what do you mean by this client roster ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன லிஸ்ட்ன்றது சொல்றது. ஓகே, ஸோ அந்த இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அதோட லிஸ்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த பட்டியல்னு வாங்கல, அதான் இங்க கிளைண்ட் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சந்திரசேகர் வந்து டாடா சன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி he was there in the TCS as CEO-வா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏர் இந்தியா பேக் இன் ஃபவுண்டர் டாடா ஃபோல்ட் ஆஃப்டர் 68 இயர்ஸ்க்கு அப்புறமா இது கையில வந்திருக்கு. The government on Friday announced Tata Group as the winning bidder for Air India. ஓகே, ஸோ இந்த டாடா குரூப் வந்து தான் இந்த ஏர் இந்தியாவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வின்னிங் குரூப். ஸோ கிளியரிங் த வே ஃபார் அ கேஷ் ட்ராப்ட் மகாராஜா கோயிங் பேக் டு த founder exactly 68 years after India had nationalized its private airlines in 1953. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 68 இயர்ஸ் கழிச்சு இவங்க கையில இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர் டாடா ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி தலேஸ் பிரைவேட் லிமிடெட் புட் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த டாட்டாவோட சப்சிடரினா என்னது, அவங்க தான் வந்து ஃபுல்லாவே வந்து ஹோல்டிங் கம்பெனியா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஸ் எல்லாமே வந்து யார் பார்த்துருக்கா, டாடா தான் பார்த்துருக்காங்க இந்த தலேஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு. ஓகேயா, ஸோ இது வந்து இட்ஸ் அன் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஹோல்லி ஓன் சப்சிடரி அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் unknown who would lead the Air India board, but the first person quoted earlier said if the current pattern is followed where Tata Sons chairman is the chairman of key operating companies, then Chandrasekharan, இவர் தானே அங்க டிசிஎஸ்ல சிஇஓவா இருந்தாரு, would lead the carrier board with Ratan Tata as its chairman emeritus. ஓகேயா, ஸோ இவர் ரத்தன் டாடா அதான் ஓனர். ஓகேயா, ஸோ அவரோட சேர்ந்து சந்திரசேகரன் who was the CEO of what டிசிஎஸ்ஆ இருந்தவரும் சேர்ந்து பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, ஸோ இங்கேன ஒரு நம்பர் ஃபிகர் இருக்குல்ல 15,300, இதெல்லாம் நம்ம கேட்சியா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கீழே நமக்கு கேட்கலாம். ஸோ வைல் டாடா சன்ஸ் would take over Air India's rupees 15,300 crore debt and certain identified current and non-current liabilities in the merger and acquisition, the devil is in the details, said the investment banker. ஓகேயா, ஸோ இந்த கடன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டெட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அது கரண்ட் ஆர் நான் கரண்ட் liabilities இருக்கும். liabilities is something where இப்போ நம்ம வந்து சில கிரெடிட்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் விஷயங்கள் இருக்கும் நம்ம பே பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒரு டெவில் இஸ் என்ன சொல்றது, ஒரு டெவில் டீட்டெயில்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மர்ஜர் அக்விசிஷன்ஸ் இந்த மாதிரி கூட பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ப்ராசஸை பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா, ஸோ when Tata Sons took over VSNL, அதாவது விதேஷ் சங்கர் நிகாம் லிமிடெட் in 2002 from the government, the latter, which had retained some equity in the telecom company until recently, supported it, but in the Air India acquisition there is no guarantee from the center. The discontinuation of PSU and parliament officials to use only Air India for official travel purpose after the change in ownership. Okay, so இங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட இருந்து VSNL எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ அப்ப அது எடுத்திருக்கும் பொழுது 2002ல பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சில ஈக்விட்டிஸை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்றாங்க. இட் வாஸ் ரீடைன்ட், பட் இதை வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, கொடுத்த பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் டோட்டலாக வெறும் டிராவல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா, ஸோ திஸ் வுட் இம்பாக்ட் ஏர் இண்டியாஸ் பிஸ்னஸ் ஆஸ் இட் வுட் ஹாவ் டு கம்பீட் ஃபார் திஸ் பை. ஓகே, ஸோ இட் ஹாஸ் been done only for one purpose. So இத ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டரா கொண்டு போகணும்னா இட் இஸ் சம்திங் which is a challenging taskன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கும்பொழுது எங்களுக்கு வந்து ஈக்விட்டிஸ்லாம் இருந்தது, இது வந்து பண்ணும்பொழுது இதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி they have quoted. Okay, so நியூ டெல்லி வந்து என்ன பண்ணிருக்காங்க, delayed truncated salaries for years had made Air India employees realize long ago that the government will not keep funding the Maharaja
indefinitely, and that may of them are staring at an uncertain future. ஓகேயா? ஸோ இவங்களுக்கான salaries வந்து ப்ராப்பரா வந்து கிரெடிட் ஆகல. ஓகேயா? ஸோ அந்த ரிலேட்டடா இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ நியூ டெல்லியில வந்து டிலேடா இருந்திருக்கு ட்ரங்கேட்டட் salaries. ஓகே. ஸோ ட்ரங்கேட்டட் செக்ஸ் நம்ம இது வந்து செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்லாம் பார்த்துருப்பீங்களா, சிடிஎஸ். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் அந்த மாதிரி வந்து ட்ரங்கேட்டட் salaries for years had made the Air India employees வந்து அவங்கள ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு long ago that the government will not keep funding. Okay, so it will not be giving the amount to the Maharaja indefinitely, and that may of them are staring at an uncertain future. நாங்க நின்னுட்டு இருக்கோம். It is like இப்படிதான் நடக்கும் எங்களால சொல்ல முடியாது. We are like confusionன்றத சொல்லியிருக்காங்க. So given the massive rupees 1 lakh crore financial albatross around its neck. What do you mean by financial albatross? Na, it is a non-financial company where in the particular lenders-லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு லெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஃபினான்ஷியல் ஆல்பிட்ராஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அரவுண்ட் இட்ஸ் நெக் நாட் டாடா சன்ஸ் குட் ஆல்சோ லிவரேஜ் இட்ஸ் டைஸ். ஓகே. ஸோ லிவரேஜ் இஸ் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது நம்ம லிவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இல்லாட்டி வந்து உங்களோட பிஸ்னஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ரேட்டிங் லிவரேஜஸ் கூட நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து டாடா சன்ஸ் would also leverage its ties with aerospace or majors Boeing and Airbus for better deals to replace Air India's older generation planes with more fuel efficient ones to better compete with rivals. Okay, so rivalsனா யாரா? அதோட போட்டியாளர்கள். அதாவது இது இப்போ வந்து ப்ராசஸ்ல இல்ல. ஓகே. ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வெறும் டிராவல் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து போயிங் கூடயோ இல்லை ஏர்பஸ் கூடயோ டைப்ஸ் வச்சு இவங்க இன்னும் அதோடைய காம்படிட்டிவ்ஸோட ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அண்டர்டேக்ஸ் த ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட். ஓகே. மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளிங் ஃபார் போத் த யூஎஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஜெயன்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஎஸ் ரிலேட்டடாக ஏர்கிராஃப்ட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் ஏர்கிராஃப்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அதோட காம்படிட்டிவ்ஸாக இருக்கும்ல. ஸோ அதை ரிலேட் பண்ணி இந்த பாயிண்ட்ல பேசியிருக்காங்க. ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் சில இதெல்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க, வாங்கி அதில் ஆட் ஆன் பண்ணுறத அசம்பிளிங் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து வேற வேற கம்பெனிஸ் வாங்கி வில் ப்ரிப்பேர் அ டெஸ்க்டாப், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்பிளிங் பண்ணுறது தான் அதுவும் இருக்கலான்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இட் குட் ஆல்சோ யூஸ் ஏர் இண்டியாஸ் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பிஸ்னஸ் unit to service not just its two existing carriers, அதாவது விஸ்த்ரா and Air Asia India, but other airlines too. ஓகேயா? ஸோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த யூனிட்ஸ்லாம் இது பண்றாங்கல்ல. ஸோ இந்த சர்வீஸ் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் விஸ்ட்ரா. ஸோ விஸ்ட்ரா இஸ் வாட் சிங்கப்பூர் அண்ட் நம்ம டாடா குரூப் பண்ணி வச்சிருக்க ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கு மட்டும் கிடையாது, ஏர் ஏஷியாவுக்கு மட்டும் கிடையாது, பட் அதர் ஏர்லைன்ஸ் கூட வந்து அவங்க பண்ண போறாங்க. ஸோ விச் வுட் இன்க்ரீஸ் இட்ஸ் ரெவென்யூ. ஓகே. ஸோ ரெவென்யூ இஸ் அவங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி they're gonna do. Okay. So let's continue. Okay, so besides the company's flight catering venture, Taj Sets, இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இந்த பேரை. ஸோ could be tabbed to serve meals to Air India passengers at 30,000 feet. Okay, ஸோ 30,000 feetல இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் தாஜ் சாட்ஸ்ன்றது வந்து இட் இஸ் கோனா சர்வ் ஃபுட். ஓகே. ஸோ கேட்டரிங் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபார் ஏர் இண்டியாவோட பேசஞ்சர்ஸ். ஓகே. ஸோ 30,000 feetல இருக்கும் பொழுது ஸோ செவரல் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் அசிஸ்டட் டாடா சன்ஸ் டு conduct the due diligence of Air India, like Tata Steel reviewed the labor contracts and their capabilities will be further utilized after the completion of the acquisition. Okay, so இந்த acquisition முடிஞ்ச பிறகு acquisition take overலாம் அதை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் முடியும் பொழுது இது எல்லாமே they'll concentrateன்றத சொல்றாங்க. யார் சொல்றாங்க? another group executive இதை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. An industry expert said Tata Sons வந்து would also have to tweak. Okay, tweak is or twist the schedules of its 4 airlines in a way that they would provide feed from domestic flights to fill up the wide bodies going non-stop to the international destinations. Okay, so அவங்க பண்ணாத விஷயங்களை டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் சிசர் ஆப்ரேஷன் பீப்புள் கெட்டிங் ஆஃப் நேரோ பாடிட் ஏர்கிராஃப்ட் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபரிங் டு லாங் ஹால்ஸ் ஆன் வைட் பாடிஸ். ஓகே. ஸோ இட் இஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டொமஸ்டிக்கோட இதை எடுத்து கொஞ்சம் நம்ம வந்து அங்கங்கே ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்?
இந்த ஆப்ரேஷனை வந்து இன்னுமே வந்து பெட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி transferring to long hauls on wide bodies for flying people in and out of India is at the moment majorly carried out by Gulf carrier. Okay, so இங்க வந்து ஓவராலா டாடா சன்ஸ் கையில போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஐடியாவும் கிடைச்சிருக்கும் சரியா. ஸோ இட் இஸ் லைக் இவரோட கதை, இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்க, எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க, இதுவும் தெரிஞ்சுது. இன்னொன்று அதுல இருக்க விஷயங்கள், யாரை வந்துட்டு சிஇஓவா போடுறது, யாரை வந்து சேர்மன் கூட சப்போர்ட் பண்றது, இந்த விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ உள்ள இருக்கிற டேர்ம்ஸுமே ஃப்ளைட் ரிலேட்டடா, ஏர்கிராஃப்ட் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் த கொஷின். ஸோ இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ கொஷின்ஸ் மேலே செக் பண்ணாமலே we'll try to solve. So to which board a new set of directors would take charge when the ownership of carrier is transferred to Tata Sons by the government? Okay, so அப்போ யார் பண்ண போறா? இதுல நமக்கு Mahindra Group, a new set of directors would take charge when the ownership of carrier. So I think it is Mahindra ஓட பேரே நம்ம பார்க்கலல, பார்த்தோமா? Okay, Air India board once the ownership of carrier is transferred to Tata Sons by the government. அப்ப இங்க கொடுத்திருக்காங்க new set of director would take charge of the Air India board. So what is the answer here? நமக்கு ஆப்ஷன் 2. சப்போஸ் டவுட்டா இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க, கான்ஃபிடென்ட்டா தெரியும்னா ஆன்சரை போட்டுட்டு போயிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் கம்பெனி லுக்ஸ் டு இன்ஸ்டால் நியூ லீடர்ஷிப் இன் ஏர் இந்தியா? ஓகே, த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் மஹிந்திரா குரூப், த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் த ஜெட் குரூப், த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் த டாடா குரூப் அண்ட் ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் சோனலிகா குரூப். சொல்லவே இல்லை, அந்த பேரெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இட் இஸ் டாடா குரூப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So what are the process that Tata Sons are going through to fix the commercial problems? So commercial problems is அவங்க profit வராம இருக்கிற problems create பண்றது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவங்க they were going through, right? என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா financing, refinancing the costly debt, reducing the lease liabilities and re-establishing vendor contracts. All these three were read. So என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So where did Tata Sons chairman Chandrasekharan work before? So he was the CEO of TCS. Okay, சரி, அப்போ TCS னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேலே படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால நமக்கு ஈஸியா இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. சரியா? How many companies are assisted by Tata Sons to conduct the due diligence of Air India, like Tata Steel reviewed the labor contracts? Okay, so several operating companies were there. So இதுதான் வந்துட்டு அந்த கம்பெனிஸ் அசிஸ்டட் பை டாடா சன்ஸ்ன்றத மேலே நம்ம பார்த்தோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மேலே எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரியா? அக்கார்டிங் டு த பேசேஜ், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் விஎஸ்என்எல்? ஓகே, ஸோ திஸ் வாஸ் த கம்பெனி விச் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம கிட்ட ஈக்விட்டி இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன கொடுத்திருந்தாங்க? Vidish Shankar Nigam Limited. Okay, which is option 2. Next one. Okay, so at what height Taj Sats could be tapped to serve meals to Air India passengers? 30,000 feet இருக்கும்பொழுது serve பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா, which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. So when did the government announce Tata Group as the winning bidder for Air India? So Friday அன்னைக்கு announce பண்ணாங்கன்னு போட்டிருந்தாங்க, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். Next question. So which of the following is the technology partner for Vistra? It is TCS. So TCS அது வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே நம்ம படிச்சோம்ல. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? TCSன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் ஆஃப் டாபிக் இருக்கு. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின், தெர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோட் பை 3 ஸ்டார்டர்ஸ் விச் ஆர் டினோட்டட் பை ஏபிஎன்சி. ஈச் ஸ்டார்டர் இஸ் அ குரூப். ஸோ ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணிட்டு இதோட மீனிங்கை கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஷுடன் ஆட் எனி அசம்ஷன்ஸ் இன் டு இட். ஸோ ஒரிஜினல் மீனிங் என்னவோ அதை வந்து நம்ம கீழே இருக்க ஸ்டார்டரை வச்சு போட முடியுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ வி கோனா ட்ரை இட். ஸோ இதை ரீட் பண்ணலாம். A cottager and his wife had a hen. Okay, ஸோ ஒரு காட்டேஜர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹென் வச்சிருந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃபையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆட் அ ஹென். த ஹென் லேட் அண்ட் எக் எவ்ரி டே. ஓகே, ஸோ எவ்ரி டே ஒரு எக் இருந்திருக்கு. த எக் வாஸ் கோல்ட். ஸோ எவ்ரி டே த காட்டேஜஸ் விசிட்ஸ் டு த நியரஸ்ட் மார்க்கெட் டு செல் இட். ஓகே, ஸோ அது கோல்டு மாதிரி இருக்கனால செல் பண்ண போயிருக்காங்க. ஸோ he earned lot of money by selling the eggs. So this is the story. ஸோ அப்போ நம்ம என்ன வந்து ரிலேட் பண்ண முடியும், எதை நம்மளால போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம்.
a cottager and his wife had a hen which laid an egg every day. So which is possible. So அதுக்கப்புறம் the egg was goldenன்றத நம்ம சொல்லலாம். So அப்போ first option வந்து possibility நமக்கு இருக்கு. அப்போ இது வரும் இல்லாட்டி இது வரும். பாக்கி எல்லா ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். none of these நமக்கு வராது. ஏன்னா ஒரு ஆப்ஷன் பாசிபிள் இருக்கு. இப்போ you check C. Okay, so B செக் பண்ணணும்ன்றதுக்கு அவசியம் இல்லை. நான் ஆப்ஷன் இல்லை. After laying the eggs. So after laying the eggs, இப்போ வந்துட்டு சப்போஸ் the cottager and his wife what they'll do, they'll take it to the market. ஆனா இந்த முன்னாடி இருந்த சீக்வென்ஸ்லாம் வராதுல்ல. அதாவது அவரும் அவரோட wife where the particular hen வந்து laid it every day அப்படின்ற சொல்ற கான்செப்ட்லாம் இங்க நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. லைக் ஆஃப்டர் லேயிங் எக்ஸ் வாட் டிட் இட் டூன்றது பத்தி கேட்கல. ஓகே, ஸோ பிஃபோர் வாட் இட் ஹஸ் டன் அண்ட் வாட் வாஸ் த ப்ராசஸ் விச் வாஸ் டன் ஆஃப்டர் லேயிங் த எக்ஸ்ன்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ எக்ஸாம்ல இப்படிதான் போடணும், பி செக் பண்ணுன்றதுக்கான அவசியமே கிடையாது. ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one நமக்கு அதே மாதிரி தான் இருக்கு. So இது மூணும் ஸ்டார்டரா கொடுத்திருக்காங்க. So we'll read this. So Rajiv Gandhi was assassinated on May 21, 1991. So PV Narasimha Rao became prime minister. Okay, yeah? So he was assassinated and after that the person வந்து prime minister ஆயிருக்காங்க. So he brought many reforms like liberalization of economy, foreign direct investment and telecommunication. So after this person becoming the PM, so he brought lot of things. So அதான் மூணு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, டியூ டு த டெத், டியூ டு நீங்கள் எப்போ சொல்வீங்க? யூர் ட்ரைங் டு கோட் சம் ரீசன். ஸோ இப்போ நம்ம வந்து லீவ் லெட்டர்ஸ் எழுதும்பொழுது டியூ டு திஸ் பர்சன்ஸ் டிமைஸ் ஐ குடன் அட்டெண்ட் த கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஸோ அதை அந்த மாதிரி விஷயங்களை வென் யூர் ட்ரைங் டு கோட் யூ கேன் யூஸ் திஸ் particular sentence. Okay, so அப்போ என்ன போட முடியும்? டியூ டு த டெத் ஆஃப் ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி டெத் ஓகே, பட் ஹி வாஸ் அசாசினேட்டட்ன்றத கோட் பண்ணிருக்கணும்ல. ஸோ அதை நமக்கு சொல்ல முடியல. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். when ராஜீவ் காந்தி was assassinated on May 21, 1991, PV Narasimha Rao became the prime minister, which is B is possible. So B தனியா இருக்கா? ஓகே, இங்க இருக்கு. ஸோ ஏல நமக்கு டவுட் இருக்கு. ஆல் த்ரீ நமக்கு இல்லை, ஆனா BCன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு, சரியா? ஸோ soon after the assassination on May 21, assassination of Rajiv Gandhi on May 21, 1991, PV Narasimha Rao became the prime minister. So he brought இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லலாம். So which is B and C possible. Option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இங்க நமக்கு A, B இல்ல ஆல் தி அபவ் இருந்திருந்தா நம்ம A இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் இல்லாததுனால செக் பண்ணுன்றதுக்கு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் இருக்கு. ஸோ வேர்ட் இன்டர்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட் இன்டர்சேஞ்சை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து மைட் பி ரெண்டுமே வந்து ப்ளூரல் வேர்ப்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அதோடைய மீனிங் வந்து அது கரெக்டாக அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கா அப்படின்றத வி ஹேவ் டு செக் அண்ட் வி ஹேவ் டு புட் இட், சரியா? ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக போட்டோம்னா ஆன்சரை வந்து ப்ராப்பராக அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ போலீஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது யூ நீட் அ ப்ளூரல் வேர்ப். ஓகே, ஸோ அப்போ இங்கே பிரிங்ன்னு சொல்லியிருக்காங்க. பிரிங் த டரங்கெட்டா ஹேஸ் இன்ஃபில்டர்ட் அ குளோபல் நெட்வொர்க். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து யூ ஹாவ் அ எரர். ஓகே, ஸோ சென்டென்ஸுமே எதுவும் ஃப்ரேம் ஆகலை. அண்ட் நெட்வொர்க் டு சே காக்கைன் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. ஸோ ஃப்ரம் சவுத் அமெரிக்கா இஸ் லைக் பிளேஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து யூரோப் கொண்டு போகிறத பற்றி. டு சேவா இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் அந்த ட்ரக்கை வந்து யூஆர் டேக்கிங் இட் சம்வேர். ஸோ டூ பக்கத்தில் V1 தெரியும், இங்கே பில்ட் இருக்கு, அங்கே இன்ஃபில்டர்ட் இருக்கு, இங்கே சே இருக்கு, பிரிங் இருக்கு. ஸோ வாட் ஹேஸ் டு கம்? சே அங்கே வராதுன்னு பொழுது ஆப்வியஸ்லி பிரிங் ஹேஸ் டு be there. ஓகே, அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்ல நமக்கு வந்து A இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ A எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் உங்களோட ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம தெரியும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதை நீங்க பாத்தீங்கன்னாலும் சி இடத்துல வந்து என்ன வரும்? இந்த இடத்துல பிரிங் வந்துருச்சா? ஓகே, சி கோஸ் ஆன் டாப். ஸோ இங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சே, எக்ஸ்பர்ட்ஸ்னா சொல்ல தான் செய்வாங்க. இந்த காக் அண்ட் ட்ரக்கை வந்து என்ன பண்ணுவாங்க? தி பிரிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போனாங்கன்றது சொல்றதுக்கு சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு அப்ரோச் அ கொஸ்டின். ஸோ பார்க்கறதுக்கு பெருசா தான் இருந்தது, பட் தென் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is the orange sun dissolved from behind the empty hills. Okay, so when you talk about sun, it doesn't get dissolved. Okay, so அப்ப A வந்து நமக்கு ஸ்டார்டிங்ல வர போறது இல்ல. Okay, so அப்ப என்ன போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா something which is
பீக்ட் அப்படின்னும்பொழுது டி ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு விஷயம் வந்து நீங்க பீக் பண்ணியிருக்கீங்கன்னா எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். அண்ட் இட் இஸ் ஃப்ரவுன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னா ஒரு முகம் சுளிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்துக்கு சொல்லலாம். இப்போ சன்ன்றது வைக்கும்பொழுது லோவர்ட் இல்ல ஃபரோ பண்றாங்கல்ல, ஸோ ஃபரோட் அப்படின்னு சொல்லும்பொழுது இது 2மே லிங்க் ஆகல. சரியா? அப்ப என்ன போட முடியும்? டிசால்வ்ட் ஆல்ரெடி வரல. அப்போ டி ஆஸ் மோர் ஆஃப் பாசிபிலிட்டி. சரியா? அப்போ வந்து தி ஆரஞ்ச் சன் பீக்ட் ஃப்ரம் பிஹைண்ட் த ஹில்ஸ். ஓகே. ஸோ பின்னாடி அது வந்து இட் வாஸ் லைக் பீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அதனால பீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வேற டிஏ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா போட முடியும். அப்ப டிஏ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா போட முடியும்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் இஃப் யூ கைஸ் ஆர் லைக் மீனிங் தெரியல அப்படின்ற பட்சத்துல லோவர்டோ டிசால்வ்டோ வரல. ஓகே. ஸோ அப்போ ஏ அண்ட் பி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரல. அப்போ ஏ அண்ட் பியை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணாலே 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ சி வருமா? ஃபரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஃபரோ இது போடுவாங்கல்ல. ஸோ இப்போ தோன்றதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த கான்செப்டை நம்ம இங்க சன்னுக்கு போய் சொல்ல முடியாது. அப்போ என்ன வரும்? இந்த ஒரு ஆப்ஷன் தான் வருது. மீனிங் தெரியாம கூட நீங்க ஆன்சர் பண்ண முடியுன்றதுக்காக சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one is when Cain first entered the prison, she wasted nothing about prison. So wasted என்ற word அங்க நமக்கு செட்டே ஆகல. So வேற ஏதாவது வருமா? She knew nothing about the prison. Where you need a V2 form. V2 form தான் தேவை. பட் இங்க வந்து நியூ V2 தானே. So no நம்ம சொல்றோம்னா பேஸ் ஃபார்ம்ல. இதை பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம்? நியூ தான் சொல்லுவோம். அப்ப டி வந்து பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வர இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வர இருக்குன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் டில எதுவுமே நமக்கு ஸ்டார்ட் ஆகல. ஸோ ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஹாஃப்வே த்ரூலயே when you could find the answer நம்ம போட்டுட்டு போயிடலாம். ஸோ தட் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல ஒரு ஃப்ரேஸுமே செக் பண்ணி பார்க்க சொல்லி எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஸோ சேம் கான்செப்ட் we are gonna do here. Okay. So the cost. Okay. So the cost அப்போ ஆஃப்க்கு முன்னாடி சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்கு ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ திஸ் வந்துச்சுன்னா நவுன் பக்கத்துல சிங்குலரா தான் இருக்கும். எஸ்கலேட்டட். ஓகே. ஸோ விச் இஸ் லைக் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எஸ்கலேட் ஆகுதுன்னு சொல்லலாம். V2ல இருக்கு. பக்கத்துல லாட் இன் த லேட்டர் ஸ்டேஜ். ஓகே. ஸோ தஸ் the journey on this landmark வந்து has பக்கத்துல become. ஸோ எப்படி become வந்தது? நமக்கு V1ல becomeன்னு இருந்ததுன்னா V2ல என்னன்னு எழுதுவோம்? became சொல்லுவோமா? அப்போ V3ல என்னன்னு சொல்லுவோம்? It is again become. ஓகே. சரி. அப்போ அதனால தான் இங்க has பக்கத்துல V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் to users கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்பவுமே we'll have a confusion with to and for, right? ஸோ இந்த டூவும் ஃபாரும் வருதுன்னா எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்லும் பொழுது டூ யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ நார்மலா வந்து டூ அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு மோஷன் இருக்கும். சரியா? ஸோ you're doing something to someone. ஓகே. ஸோ நீங்க வந்து give it to her அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இதை வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும் பொழுது ஒரு ஆக்ஷன் ஆர் ஒரு மொமெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு மோஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து நீங்க யூஸ் பண்றது டூவா இருக்கும். ஓகேயா? இங்க நீங்க பேசும்பொழுது யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்ஷன். இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு. யாருக்கு எக்ஸ்பென்ஸா இருக்கு? ஒரு யூசர்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸா இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி மூமெண்ட் ஆர் ஒரு மோஷன் எதுவுமே நமக்கு இல்லை. சரியா? நீங்க ரீசனே சொன்னாலும் அந்த ப்ராசஸை நீங்க கிவ் இட் டு ஹர் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும் ஓகே ஃபார் தட் பர்சன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க சொல்ற சென்டென்ஸ்ல ஏதாச்சும் லைக் ஒரு டைரக்ஷன் இல்லைன்னா ஒரு நீங்க வந்துட்டு ஒரு மூமெண்ட் வச்சு பேசுறீங்க அப்படின்னும் பொழுது யூஸ் டு ஆர் இஃப் நாட் யூ ஹாவ் டு யூஸ் ஃபார். சரியா? ஸோ என்ன யூஸ் பண்ண முடியும்? ஃபார் தான் யூஸ் பண்ண முடியும். டூக்கான அவசியம் இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி மோஷன் ஓவர் தேர். ஓகே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so next question நமக்கு அதே error spotting தான் இருக்கு. So let's check the same way. The first world war. Okay, so did என்னது V2. Do form ஓட past form சொல்லியிருக்காங்க. So did பக்கத்துல எப்பவுமே நமக்கு V1s தான் யூஸ் பண்ணுவோம். About a significantly improvement. இது noun தானே. So இந்த noun பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Adverb யூஸ் பண்ண மாட்டோம்ல. We use adjectives. அப்போ significantly னா it is a adverb. அப்போ significant சொன்னா it is a adjective. Okay, so நமக்கு parts of speech தெரியணும். A significant improvement in the position of women and in the perception of a women. சரியா? So and யூஸ் பண்ணிருக்கும் பொழுது இங்கேயும் of a women, இங்கேயும் of a women, position பத்தியும் perception பத்தியும் பேசியிருக்காங்க. So where you have the error, second part. So option 2 தான் நம்மளோட answer. Next question.
Okay, so they would argue that this is for deterrent purpose, but they also use it to project power. Okay, so they சொல்லிருக்காங்க, அதுக்கப்புறம் would இருக்கு modal verb, so அது பக்கத்துல argueன்றது v1 form, so that this is for a deterrent purpose. Okay, so for ன்னு சொல்லிருக்காங்க, you don't have any ஐ மீன் ஒரு ப்ராசஸ் நடக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, ஸோ எக்ஸாக்டா அவங்க ஒரு பர்பஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால ஃபாரின் ப்ரொபோசிஷன், பட் தே ஆல்சோ யூஸ் இட் டு ப்ரொஜெக்ட் பவர். ஓகே, ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பவர்னா அது வந்து பவரை வந்துட்டு கொண்டு வரத்துக்குன்னு பேசுறாங்க. ஸோ அதனால நீங்க டூ யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இன் சம் கேசஸ் நீங்க என்ன பண்ணணும், டூன்றது பக்கத்துல உங்களுக்கு v1 வரும். பட் சம் கேசஸ்ல டூ பக்கத்துல உங்களுக்கு நவுன்ஸ் வரும். ஏன் டூ பக்கத்துல நவுன் வருது, ஒரு சில டைம்ஸ் டூ பக்கத்துல v1 வருதுன்னா, நீங்க அதை ஃபைனைட் வேர்ப்ஸ்ன்னு நம்ம பார்த்திருப்போம்ல, அதை வந்து நீங்க நான் ஃபைனைட் வேர்பா யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டூ பக்கத்துல v1. பட் ஓவர் இயர் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a preposition which is used where you need a prepositional object beside that. prepositional objectனா நம்ம நவுனா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பர்டிகுலரா பவரை பத்தி சொல்லியிருக்காங்க, அது ப்ரொஜெக்ட் பவர். as we know, not necessarily against each other but against less powerful-ஆ இருக்க country. so what will be the answer? Obviously option 5, which is no error. so button கொடுத்திருந்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். இங்க வந்து it is like necessarily against each other but against less powerful-ஆ இருக்கிற countries-ன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? next question. next one. so I am probably stronger than, so ஒரு comparison இருக்கு. okay, so adverb use பண்ணிருக்காங்க. a lot of men, there are no intrinsic reasons. இப்போ இங்க there வருது இல்ல here வருது, அப்போ verb நம்ம எப்படி யூஸ் பண்றோம், இந்த ஆர்ன்ற verb no intrinsic reasons, இந்த ரீசன்ஸ்க்கு வந்த verb தான் அந்த r. okay, so why women should not being ன்னு சொல்லியிருக்காங்க. should is a modal verb, அப்ப அது பக்கத்துல என்ன வந்திருக்கணும், v1 தான் வந்திருக்கணும். அப்ப being ஓட base form it is be. okay, so should not be able to fight. okay, நம்ம அங்கேயே எரர் கண்டுபிடிச்சதுனால ஆன்சர் நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் பி தான் வரும். சரியா? so especially today with modern equipment and kinds of fighting you do. okay, புரிஞ்சுதா? next question. next நமக்கு காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம்ஸ் வரும்பொழுது அந்த இடத்துலையும் இங்கேயும் செக் பண்ணணும் அப்படின்றத நார்மலாக சொல்லியிருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ் we are going to do. ஓகே, ஸோ நமக்கு வந்து டென்சஸ் கூட சம்டைம்ஸ் யூஸ் ஆகலாம். ஸோ வாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த ஃபாஸ்டஸ்ட், ஸோ ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லலாம். த ஃபாஸ்டஸ்ட் growing among the, okay, so among is what more than 2 க்கு நம்ம சொல்லுவோம். okay, the electrical machinery and equipment represents the fastest growing among the top 10 export categories, up 23.6% from 18 to 19. so இந்த பீரியட்ல அவங்களுக்கு இருந்த ஒரு டாப் அங்க போறதுக்கான விஷயம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் கேட்டகரிஸ்ல அப்போ பி அண்ட் டி இஸ் பாசிபிள், ரைட்? ஸோ பி அண்ட் டி நமக்கு ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ இது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்கி ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம் பிகாஸ் தட் இஸ் கன்ஃபார்ம், ரைட்? ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ஏஎஃப் இல்லைனா சிஇ பார்த்தாலே போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் செக். த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வாஸ் த மேஜர் காம்பனன்ட் of economic income in India before the English colonies. okay, so இங்க A and F possible, so option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்க போடும்பொழுது ஒரு சில க்ளூஸ் நமக்கு கிடைக்குதுல, அந்த க்ளூஸ் வச்சு போடுங்க. கிராமர் மீனிங் செட் ஆகுதுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். next one. okay, so although vitalism has been discredited, scientific what? okay, scientific nomenclature is the name of something. சரியா? okay, retains the difference between organic and inorganic components. okay, so இங்க vitalism, vitalனா which is something important சொல்லலாம். although நமக்கு கொடுத்திருக்காங்க. so you have another clue, sheன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கேயும் வந்து நமக்கு she இருக்கு. sheன்னு இருக்குன்றதுக்காக ரெண்டுமே சேருன்னு சொல்ல முடியாது. கான்டெக்ட் சேமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. she manages to persevere as a result of the help she receives from her friends and her unwavering resilience. so resilience is மீள் தன்மை உடையதை பத்தி பேசும்போது சொல்லலாம். so அங்க ஒரு ரிசல்ட் பத்தி பேசியிருக்காங்க, இங்க இதை பத்தி பேசியிருக்காங்க. so B and D is not possible. so B and D not possible. B வேற எது கூடனா வருமா, E கூட வருமா? to help the nomenclature retain its distinction. so ஷீன்னு சொல்லிட்டு இதுவும் ரிலேட் பண்ண முடியாது. so B வச்சு செக் பண்ணாலே நம்ம சொல்லிட்டோம். இப்ப C பார்க்கலாம், C D ஓட வருமா இல்ல C F ஓட நம்ம சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். there is no single definition of an aircraft carrier. so they are talking about aircraft.
ஓகே, ஸோ இங்க வந்து நேவிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ there is no single definition of an aircraft carrier and modern navies. So aircraft and modern navies use several variants of the type. Okay, which is option C and F. So fourth one தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிளாஷஸ் இருந்துன்னா எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ராங் நம்பர்ஸ் இருக்கு, சாரி ராங்லி ஸ்பெல்ட் இருக்கு. ஸோ ராங்லி ஸ்பெல்ட்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் போல்டெல்லாம் செக் பண்ணுங்க. போல்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அதையே நீங்கள் ஆன்சராக போட்டுடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அப்ராப்ரியேட் வேர்டு இருக்கான்றத பார்க்கலாம். ஓகே, த டெஸ்ட் ஆஃப் த சம்மெட்ரி. ஓகே, ஸோ இங்கே இந்த வேர்டு வந்து வச்சு சிமெட்ரி கேள்விப்பட்டிருப்போம், சம்மெட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட் இருக்கு. ஓகே, ஸோ டாமினன்ட் ஆர்டிஸ்டிக் கரெக்டாக தான் இருக்கு, ப்ரெசன்ஸ் கரெக்டாக தான் இருக்கு, மெஷரும் கரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்லலாம், செமெட்ரின்னு சொல்லும் போது SYMMETRY which is சமச்சீரா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லுவோம்ல. ஸோ இங்க ஸ்பெல்லிங் நமக்கு கரெக்டா தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க Y நமக்கு வந்திருந்திருக்கணும். ஸோ U கொடுத்ததுனால அது தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் பிகாஸ் யூ ஹாவ் அ ஸ்பெல்லிங் எரர் ஓவர் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The chief function. Okay, so இங்க stimulate சொல்லிருக்காங்க, knowledge equipped. Okay, so equipped or equipment. Okay, so இது நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. So equipped is PPED. So you have a spelling error over here. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Next question. Okay, so the lens of twice its length has a refractive power of 2D and a focal length of a half a meter and so on. Okay, so lens ன்னு சொல்லும்போது நம்ம நார்மலா சிங்குலராவே lens ன்னு தான் சொல்லுவோம், சரியா? ஸோ ஏன்றதுக்கு பக்கத்துல கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மீட்டர் என்ன ஸ்பெல்லிங், METRE. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம்ல நம்ம போடும்பொழுது இந்த ஸ்பெல்லிங் காமிக்கலாம், பட் ஆக்சுவலி வி யூஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்பெல்லிங். ஓகே, சரி. ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக காமிச்சிருந்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.